பொங்கலூர் மணிகண்டன் அந்த மரபை குறிப்பிடுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் முன்னாள் சபாநாயகரும் கூட அவரும் குறிப்பிடுகிறார். ஆனால் இதில் திமுக திட்டமிட்டு வெளியேற்றியிருக்கு ஆளுநரை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றத ஏதோ ஒரு கூட்டணி கணக்கும் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையிலிருந்து ஜென்ராம் சார் சொல்றாரு. அதை தாண்டி ஒரு கேள்வி இருக்கிறது. மரபை மீறினது தான் பிரச்சனை அப்படின்னா அதை தானே விமர்சிக்கணும். அதை தாண்டி இதில் அரசு வெளியேற்றுவதற்கான காரணம் என்னன்னு நாம் பார்க்கணும். அதிமுகவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரோ சொல்லக்கூடிய காரணம் என்ன, என்ன திட்டமிட்டு வெளியேற்ற காரணமாக இருக்க முடியும்? இல்ல, பார்வை என்பது அவரவர் அணிந்திருக்கிற கண்ணாடியை பொறுத்தது. திமுகவை பாதுகாக்கவும் திமுக செய்கின்ற தவறுகளை மறைக்கவும் இன்னைக்கு திட்டமிட்டு சில முயற்சியாக உண்மைங்க. அதை இன்னைக்கு கவர்னர் மூலமாகவே திமுக சில நாடகம் ஆடுதுன்னு எனக்கு சந்தேகம் வருதுங்க. ஏன்னா ஒருவேளை ஆளுநரும் திமுகவும் சேர்ந்து கூட இந்த நாடகத்தை ஆடுதான்னு தெரியல. ஏன்னா கடந்த ஒரு மாதமாக மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சனையெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு அதிமுக யார் அந்த சார் என்கிற அந்த வார்த்தையை விஸ்வரூபமாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருக்கிறது. எனவே இதையெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக வேந்தராக இருக்கிற கவர்னரும் இல்ல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரும் சேர்ந்து ஒருவேளை நாடகம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி கூட நம்ம யோசிக்கலாம்ங்க. இன்னொரு விஷயங்க, அரைத்த மாவையே அரைக்கிறார்கள். 4 ஆண்டு காலமாக எந்த சாதனையும் செய்யாமல் வெற்று விளம்பரத்தின் மூலமாகவே மக்களை திருப்திப்படுத்திக் கொண்டு 2026 தேர்தலை பற்றி இந்த 2 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிற திமுகவுடைய வெற்றி சாதனையை மீண்டும் வாசிக்க வேண்டுமே என்று ஆளுநர் நினைத்துக்கலாம்ங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆளுநர் உள்ளே வருகிற போதே ஆளுநரை கடுமையாக விமர்சனம் செய்து ஆளுநர் வெளியேற வேண்டும் என்பது போன்ற அளவு வார்த்தையோடு சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்கிறார், நான் போய் அவரை மரபுப்படி வரவேற்றேன், என்கிட்ட ரொம்ப இன்முகத்தோட பேசினாரு, வர்றேன்னு சொன்னாரு, அதே மாதிரி வந்தாரு, நான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றேன், இதெல்லாம் நடந்தது. ஆனால் உரை ஆரம்பிக்கும் போது அவர் இப்படி சொன்னது அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாமே ஒரு புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் எல்லாமே நடந்திருக்குது. கடந்த காலங்களில் பல மாநிலங்களில் இந்த புரோட்டோகாலே பின்பற்றப்படாமல் தெலுங்கானாவில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ புரோட்டோகால் எல்லாம் கொடுத்துட்டு போய் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஏன் அதை படிக்க வைக்காமல் இருக்க என்ன பண்ணிடுவாங்க? இவங்களுக்கு படித்தாதானே இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வரும். அப்போ அது அரசுக்கு லாஜிக் படியுமே அது முரணா இருக்கே. இல்ல, ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பி வைத்து அவர் முழுமையாக படித்திருப்பாருங்க. படித்து உண்மையில் திமுக செய்யாத எல்லாம் செய்ததாக விளம்பரப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிற போது அதை தான் வாசிக்கிறோமோ என்கிற அச்சம் கூட கவர்ந்து இருக்கலாம். இன்னொரு விஷயங்க, அதாவது எங்க ஒரு பழமொழி உண்டு, அதாவது செருப்பில் அடிச்சுட்டு கருப்பட்டி கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஆளுநரை உபசரித்து உள்ளே வரவழைத்து அசிங்கப்படுத்துவதும் மிகப்பெரிய தவறுதான். அரசியலமைப்பு சட்டப்படி அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின்படி ஆளுநர்ங்கிறது உயர்ந்த பொறுப்பு தான். அது நீங்க 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக என்றைக்காவது அந்த கவர்னரை வேண்டாம் என்றோ கவர்னர் பதவியை விலக்க வேண்டும் என்றோ முயற்சி செய்த கிடையாதுங்க. ஆனா எதிர்கட்சி வரிசையில வந்த பிறகுதான் அக்கறையா திமுக வருது. அப்போ திமுகவின் நோக்கம் என்பது நிச்சயமாக கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மூடி வைக்கிறார். இப்ப நீங்க அந்த அறிக்கை பார்த்தோம்ங்க, இது ஆளுநர் அறிக்கை, சபாநாயகர் அறிக்கை தான். இதுவரை இல்லாத கொடுமை என்னன்னா, இந்த 25 ஆண்டுகள் வரலாற்றிலே முதன்முறையாக திமுக சாதனை செய்து திராவிட மாடல அதுவும் சேருது. ஆளுநர் அறிக்கை என்பது போய் இன்று ஏன்னா ஆளுநரோடு சுமூகமா இருந்து இருவரும் ஒருத்தர் பேசி சொன்னாரு. கடந்த காலங்கள்ல தெரியாதது இல்ல, ஆளுநர் உரை என்பதே அமைச்சரவைகள் அரசு தயாரித்து கொடுக்கிற உரையை தானே ஆளுநர் படிப்பார். அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்கிறத சொல்றது தானே மக்களுக்கு, அதுதானே நீங்க அதுதான் உண்மைங்க. ஆனா சமீப காலமாக திமுக இது ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அவைக்குள் வருகிற ஆளுநரை அவமானப்படுத்துகிற நோக்கில போன முறை பாத்தீங்க மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி போயான்னு கை நீட்டி பேசினார். அப்போ இது போன்ற செயல்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இந்த முறை என்ன அவமானப்படுத்தினாங்க? இல்ல, இன்றைக்கு கூட பாருங்க, சில இதுக்கு திமுக அணியில் இருக்கிற கட்சிகளை ஆளுநர் கோஷம் பண்றாங்க. மேடம், இது சரிங்களா? அது இப்ப நீங்க ஆளுநர் உள்ளே வருகிற போது எந்த தனி மனிதனுக்கும் சுயமரியாதை இருக்குங்களா? ஒரு பொறுப்புல இருந்தாலும் கூட அந்த மனிதன் உள்ளே வருகிற போது, விருந்தினா உள்ளே வருகிற போது அவர் வெளியேற்றுகிற முயற்சியாக வெளியே போங்கிற அளவுல நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்குங்க?
நீங்க இதுக்கு போய் கண்ணு காது மூக்கு பாஜக அதிமுக கொள்றீங்கன்னு சொன்னீங்கன்னா திமுக செய்கிற தவறையெல்லாம் தட்டி கேட்டால் ஆளுநருடைய உரை நாளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக அமைச்சரவை அன்றைக்கு கொடுக்கக்கூடிய உரையை தானே ஆளுநர் படிக்கணும். அந்த அடிப்படையில இருந்து இதை அதிமுக பார்க்கலையா? இது மாநில சுயாட்சி சார்ந்த ஒன்று அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிமுக இதன் நோக்கலையா? ஒண்ணும் இல்ல, ஒரு மத்திய அரசு, ஒரு மாநில அரசு, ஆளுநர், பிரதமர் என்று முதலமைச்சர் யார் எந்த பொறுப்பு இருந்தாலும் அது அரசியல் ரீதியான பொறுப்பு இல்ல, அரசு ரீதியான பொறுப்பு. அங்கே சுமூகமாகத்தான் இருக்க வேண்டும். அரசியலை நீங்க வெளியே வச்சுங்க, தேர்தல் வச்சுங்க, அவர் எதுவுமே சொல்லலையே. சுமூகமா இல்ல, முரணா நடந்துகிட்டாங்க, என்ன அவமானப்படுத்தினாங்கன்னா எந்த இடத்துலயும் ஆளுநர் சொல்லல. ஆளுநர் சொல்றது ஒரே பாயிண்ட் தான், தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், இந்த பாயிண்ட்ல தான் நிக்கிறாரு. அந்த பாயிண்ட் அவமரியாதைக்கான பாயிண்ட் இல்லையே. அதே எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார், இதுதான் மரபுன்னு. அந்த மரபை தானே பின்பற்றி இருக்கிறாங்க. அது எப்படி ஆளுநர் அவமதிக்கிற ஒன்றா இருக்கும்? மரபு சரி மேடம், அவைக்குள் வந்தவரை எப்படியாவது வெளியேற்றி விட்டால் தான் இவர்கள் தங்களுடைய தவறுகளை மறைக்க முடியும் என்று விரும்புகிறார்கள். ஒன்று, ஏன்னா இந்த சர்ச்சை ஒரு வாரத்துக்கு ஓடுங்க. இப்ப திமுக போராட்டத்துக்கு நாலு பழைய தவறுகள் மறைஞ்சு வருது. இப்போ புதுசா என்னாகு, ஆளுநர் திமுக ஆட்சி மோதல் செய்து வருங்க. அப்ப இந்த ஒரு வாரத்துக்கு இதே ஊடகங்கள் செய்து வருகிறது. அப்போ இதுதான் திமுக தேவைங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி அரசுக்கு நெருக்கடி வருகிறதோ அப்பெல்லாம் திமுக இது போன்ற காரியத்தை செய்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. அந்த முயற்சியில் தான் நடந்து அதே நேரத்துல இதையே நீங்க சொல்ற லாஜிக் இதையே அவங்க ஒரு டாக்டிக்ஸா பயன்படுத்துறாங்க, ஒரு திசை திருப்பக்கூடிய ஒன்றா பயன்படுத்துறாங்க. அப்படின்னா அவங்களோட திட்டம் கடைசி வரைக்கும் மக்கள் கிட்ட போய் சேராமே அதை படிக்காம போயிட்டாரு ஆளுநர்னு ஒரு பார்வை வராதா? ஆளுநர் உரைங்கிறது என்ன, இந்த அரசு என்ன செஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தானே அந்த ஆண்டு முழுவதும். என்ன செய்ய போகுதுங்கிறதுடைய தொலைநோக்கு பார்வையும் தானே அதுல அடக்கம். இல்ல, அரசு என்ன செய்தது என்பதை அரசு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, மக்களுக்கே தெரியுங்க. ஒண்ணுமே செய்யலையும் தெரியும். இப்ப நீங்க கல்வி பத்தி பேசினாங்க. 2019-20 ஆண்டுல உயர்கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை அதிமுக அரசு முழுமையாக்கிடுச்சுங்க. 2030 இலக்கு, ஆனா 2020 பூர்த்தி செய்த அதிமுக அரசு. அப்போ எந்த சாதனை சொல்லுவீங்க? அப்ப ஏற்கனவே இருக்கிற வேதனையை மறைப்பதற்கான முயற்சி ஒழிய சாதனையை வெளியே சொல்ல முடியாது உண்மையிலேயே. ஒண்ணு இல்ல, கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் KP அவர்களே, கே பாலகிருஷ்ணன் அவர்களே என்ன சொன்னாங்க? அறிவிக்கப்படாத அவசரம் சொன்னாங்க. அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடத்துகிற இந்த ஆட்சி என்ன சொல்லி சாதனை சொல்லுங்க. அப்ப இதைத்தான் மறைப்பதற்கு எடுத்த மிக அருமையான முறையில என்ன எழுதி இருந்தாங்க அப்படிங்கறத படிக்கிற இடத்துல நீங்க சொல்றதெல்லாம் அரசியல் களத்துல பேச வேண்டியது. ஆளுநர் உரையில பேசுறது வேற, கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறாங்கிறதெல்லாம் அரசியல் களத்துல பேச வேண்டியது. ஆளுநர் உரைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஆளுநர் உரையை அவங்க தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அரசு எதையுமே செய்யலன்னு ஒத்த வார்த்தையில செய்றீங்க. என்ன செய்யலன்னு கேட்டா அந்த ஓராண்டு அவங்க என்ன செஞ்சாங்கிறது ஒண்ணு இருக்கும்ல, அத பேசணும்ல. அதை ஏன் பேச மாட்டேங்கிறோன்ற 4 ஆண்டுகளாக ஆளுநர் உரையும் இன்று ஒரு ஒப்பிட்டு பாருங்க. இந்த 4 ஆண்டுல என்ன சொன்னாங்க அதையே சொல்றாங்க. அப்படி ஒண்ணு இல்ல, ஒரு முதலமைச்சர் சொன்னாருங்க 2021 தேர்தல் கூட்டங்கள்ல, நான் முதலமைச்சரான கோட்டையில யாரு வேண்டுமானாலும் எப்ப வேணும் வரலாம், மனுக்களை தரலாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த வீதியிலே போக முடியலைங்க, அவ்வளவு நெருக்கடி. அப்ப என்ன செய்யுது? அடிப்படையா இதுவே பாருங்க, ஒண்ணும் இல்ல. அப்போ இவர்கள் பேசுவதும் செய்வதும் வெவ்வேறாக இருக்கிறது. எனவேதான் இவர்கள் தங்களை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு அதை ஒரு சிறப்பு திட்டமா வச்சு முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கறத நிறைவேற்றுறதுக்குன்னே ஒரு ஸ்கீமா வச்சிருக்காங்க. நான் சொல்றீங்களா, நாங்களே ஒரு 180 மனுக்களை வேண்டுமென்றே போட்டோம். அது உண்மையான சரியான காரணம் தான். இதுவரை எந்த பதிலுமே இல்லை. போட்டோம்னா 2 அர்த்தம் இருக்கு. உண்மையாவே பிரச்சனை இருக்கு அரசுக்கு வெளிப்படுத்துறது, இல்லனா பிரச்சனையே இல்லாம மனு போடுறது, எது கரெக்ட் மேடம்? இல்ல, உண்மையிலேயே இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாளில் செய்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காகவே நாங்க எடுத்த முயற்சி. ஆனால் இதுவரை அந்த மனுக்களுக்கு நாங்க கொடுத்து உண்மையே நல்ல மனுக்கள் தான், உண்மையான காரண கருத்தம் இருக்கு. எந்த கடிதம் வரல, எந்த தகவலும் வரல. நான் வேணா ஆவணமா தர்றேன். உண்மையில் மக்களை ஏமாற்றிய மிகப்பெரிய தவறை திமுக செய்திருக்குங்க. பேசுவோம்.